Hello everyone, I'm Raj. Welcome to my channel. Poco நிறுவனம் இந்தியாவில் Poco M2 அப்படின்ற ஒரு பட்ஜெட் மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ரொம்ப குறைவான விலைக்கு 6GB RAM இருக்கக்கூடிய மொபைலை நாங்கள் தான் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ லான்ச் பண்ண இந்த Poco M2 மொபைல் வந்து உண்மையிலே ஒருத்தான ஒரு மொபைலா? இந்த மொபைலை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா? இந்த மொபைலில் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மொபைலை பற்றின ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த மொபைல் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போக்கோ தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மொபைல் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ரெட்மி 9 Prime அப்படின்ற பேரில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ரெட்மி 9 Prime அந்த மொபைலை அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி தான் இப்போ போக்கோ நிறுவனம் போக்கோ M2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ போக்கோ M2நாலும் ரெட்மி 9 Prime மொபைல்னாலும் ரெண்டு ஒன்று அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அது ரெட்மி பிராண்டு, இது போக்கோ பிராண்டு. அதை தவிர வேறு எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஸ்பெசிஃபிகேஷன் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், எல்லாமே வந்து ரெண்டு மொபைலையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ வந்து ரீபிராண்டிங் பண்ணி வெளியான இந்த போக்கோ M2 மொபைலில் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம டிசைனில் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெட்மி 9 Primeல என்ன மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி டிசைன் தான் இருக்கு. பெருசாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது வந்து ஒரு பட்ஜெட் மொபைல். ஸோ அதனால் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீசென்ட்டான டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் மொக்கையாக இல்லாமல் ரொம்பவும் சூப்பராக இல்லாமல் ஒரு டீசென்ட்டான டிசைன் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. டிசைனில் வந்து பெருசாக நம்ம குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் வந்து 6.53 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. LCD டிஸ்பிளே தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு வந்து உண்மையிலேயே இது வந்து ரொம்ப நல்ல ஒரு டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸ், ஓகேங்களா? அதனால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளேலாம் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல 6.53 இன்ச் அப்படின்றது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கூடவே வந்து ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்றது ஒரு ஒர்த்தான ஒரு டிஸ்பிளே தான். அடுத்து வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸர் என்ன அப்படின்னா, MediaTek G80 சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம Snapdragon 712க்கு ஈக்குவலாக வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெவியான ஒரு சிப்செட் தான் இது. இந்த MediaTek G80லேயே வந்து கண்டிப்பாக நம்ம ஹெவி கேம்ஸை வந்து ப்ளே பண்ண முடியும். PUBG, Free Fire இந்த மாதிரியான கேம்ஸை வந்து தாராளமாக நம்ம விளையாடலாம். இந்த மொபைலில் வந்து கண்டிப்பாக அந்த லேக் மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ப்ராசஸர் அப்படின்றது ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராசஸர் தான். இதில் வந்து நம்ம குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப குறைவான ப்ரைஸ்க்கு வந்து ஒரு கேமிங் ஃபோன்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மொபைலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, அடுத்து வந்து நம்ம கேமரா செக்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேக் சைடில் வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 MB மெயின் கேமரா, 8 MB அல்ட்ரா வைட் லென்ஸு, 5 MB மேக்ரோ லென்ஸு, 2 MB டெப்த் சென்சார், இந்த மாதிரி 4 கேமரா வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஷெல்ஃபிக்காக வந்து 8 MB ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பிக்சர் அண்ட் வீடியோ குவாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பட்ஜெட் மொபைல். அதனால் இதில் ரொம்ப அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு பட்ஜெட் லெவலில் தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த மொபைலோட கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்டோரில் வந்து இந்த மெயின் கேமராவும் அல்ட்ரா வைட் கேமராவும் ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஷெல்ஃபி கேமராவும் ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் லோ லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேமரா எல்லாமே கொஞ்சம் போராக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த மொபைலோட கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி டீசெண்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப மொக்கெல்லாம் வந்து கிடையாது. அடுத்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒருத்தான ஒரு விஷயம் தான். இந்த ப்ரைஸுக்கு வந்து 5000 mAh அப்படின்றது தாராளமாக வந்து நம்ம நம்பி வாங்கலாம். அதே மாதிரி இந்த மொபைலில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து ஃபோனோட பாக்ஸில் வந்து கொடுக்கலாம். நம்ம தனியாக தான் வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 rupees வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து அவங்க பேட்டரி செக்மெண்ட்டில் பண்ண தப்பு. மற்றபடி இந்த பேட்டரி செக்மெண்ட்டில் வந்து 5000 mAh அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கூடவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சரி, இந்த மொபைலோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ரைஸுக்கு வருவோம். இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைலோட ப்ரைஸு 11,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அடுத்து 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைலில் 12,500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 11,000 ரூபாய் எடுத்துக்கலாமே, இதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மொபைலில் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
தான் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல வந்து டிஸ்பிளே அப்படின்றது இந்த மொபைலில் வந்து 6.53 இன்ச் அப்படின்றது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த இடத்துல வந்து மீடியாடெக் G80 சிப்செட் அப்படின்றது ஸ்னாப்ட்ராகன் 712க்கு ஈக்குவலாக வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ வந்து என்ட்ரி லெவலில் ஒரு கேம் ஃபோனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து ஒருத்தான ஒரு மொபைல் தான். இதில் வந்து நம்ம குறை சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மொபைல் அப்படின்றது ஒரு ரீபிராண்ட் பண்ண மொபைல். Redmi 9 Prime அப்படியே ரீபிராண்ட் பண்ணி தான் இந்த மொபைலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னமும் உங்களுக்கு வந்து குறைவான அமௌண்ட்டில் மொபைல் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வந்து Redmi 9 Prime வந்து சேல் பண்ணுறாங்க. அதில் வந்து 4GB வேரியன்ட்டு அந்த மொபைலை கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மணிக்கு இந்த மொபைல் ஒருத்தான ஒரு மொபைல் தான். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.